ஹாய் கேஸ், வெல்கம் டு பிராண்ட் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த கோபிநாசாமி கோயில் தான் போகிறோம். கோபிநாசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அந்த கோபிநாசாமி கோயில் தான் போகிறோம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. நான் 2 பார்ட் அப்லோட் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட், கோபிநாசாமி கோயில் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டும் இருக்குது. அது செகண்ட் பார்ட் நீங்கள் பார்க்குறது பாருங்கள். செகண்ட் பார்ட் கன்ஃபார்மாக பாருங்கள். செகண்ட் பார்ட் அதை விட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் அப்பா கூட தான் போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோபிநாசாமி கோயில் போயிடலாம். இது பழனி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. பழனி ரோட்லேயே நீங்கள் போனீங்கன்னா அந்த கோபிநாசாமி கோயில் போயிடலாம். அது பிறகு நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம செம்பு முருகனும் பத்திரகாளியம்மன் கோயிலும் போவோம். நம்ம கதிரை நரசிம்ம பெருமாள் கோயில் தாண்டிட்டோம். கோபிநாசாமி கோயில் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த மலை கோபிநாசாமி கோயில். அந்த மலைக்குதான் நம்ம கீழே போறோம். இந்த மலை புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு பஸ் இருக்கும். இப்ப பஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்க பைக்ல தான் போனோம். நாங்க சோழ டவர்ஸ்ல இருக்கோம். அதனால பைக்ல நம்ம பழனி ரோடு சைடு தான் இருக்கு. ரெட்டியார் சத்திரம் நீங்க தாண்டி இருந்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு மாதிரி கட்டாகும். ரெட்டியார் சத்திரம் ரெட்டியார் சத்திரம் மிடில்ல தான் இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டருக்கு தான் போனோம். கிட்டத்தட்ட மொத்த திண்டுக்கல்ல இருந்து சொல்லணும்னா ஒரு 28 கிலோமீட்டர் மொத்தம் நீங்க வர்ற மாதிரி இருக்கும். பழனியில பாதி அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து நான் செகண்ட் பார்ட் சொல்லியிருந்தேன். செகண்ட் பார்ட் பாக்குறவங்க பாத்துருங்க. நான் செகண்ட் பார்ட் பாருங்க. மேல போன பிறகு முன்னாடி வந்தாச்சு. இங்க ஒரு இதுவுமே இருக்கு. இங்க நடந்து வரணும். நம்ம பேருந்து நிலையம் இருக்கு. கோபிநாசாமியோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இந்த ஆறுக்குள்ளதான் போறோம். அங்க கருடனும் இங்கிட்ட அம்மாரும் இருக்காங்க. போலாமா? போலாம்ப்பா. அங்க போனா ஆர்ச்சி பாத்தீங்கன்னா கண்ணர் தான் இருப்பாரு. கிருஷ்ணர்னா கண்ணன் இருப்பாரு. கண்ணனுக்கு கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. பாத்தீங்களா, கருடனும் இந்த சைடு அனுமாரு. மேல இந்த கோபிநாசாமிக்கு ஒரு கதை சொல்றாங்க. நான் மேல ஏறுறப்ப அந்த கதையை சொல்றேன். இந்த மலைக்கு ஒரு கதை சொல்றாங்க. அந்த மலைக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. என்னமோ அரசர் கதை தான் ஃபுல்லாவே. நான் மேல போறப்ப காமிக்கிறேன். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு அரசு கல்லூரியுமே இப்ப திறந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திறந்திருக்காங்க. கோயில் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். நீங்க போனோடனே ஒரு கட்டு வரும். அந்த கட்டுலதான் நம்ம திரும்ப நிறைய மாத்திட்டாங்க. போன புரட்டாசி அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா இப்ப ரொம்ப அதிகமா மாத்திருக்காங்க. எல்லாரும் ஆடு மாடு எல்லாமே இருக்கும்போது ஒவ்வொரு லேண்ட் ஒரு மனது வாங்கி போடலாம். வாங்கி போகலாம். நல்லா இருக்கு இந்த சைடு வர்றதுக்கு. இந்த கட்டு இன்னும் வரல. ஊர் மாதிரி வரும் பாத்தீங்களா. இந்த ஊரு படுத்துனா ஒரு கட்டு மாதிரி வரும். அந்த கட்டெல்லாம் நம்ம திரும்பணும். இந்த ஊர் வரும். ஊரை பாத்துக்கோங்க. என்ன கொடுத்தாரு, பங்காளிபுரம்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு அடுத்துல நீங்க திரும்பணும். ஒரு சேவல் ஒரு ஒத்த இது பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு போல. எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு காலம் ஒரு செம்மையா இருக்கு. காலம் நிறைய இருக்குன்னா இது கிராமம் மாதிரி இருக்கு. வந்தோடனே எங்கேயுமே ரேஷன் எல்லாமே இருக்கு. கவர்மெண்ட் ரேஷன் எங்கேயும் இருக்கு. அப்புறம் ஒரு பெரியார் சமாதி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. தெரியல, முன்ன அந்த கட்டுக்கு வரல. ஆனா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கும். 1/2 கிலோமீட்டர் மேல ரொம்ப அதிகமா தான் உட்காந்து. ஏன்பா அதிகமா தான் இந்த கோயில் பாத்தீங்கன்னா 500 படிக்கிட்டு மேல இருக்கும். இது நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா மேல ஏறுவாங்க. இங்கேயுமே ஒரு பேருந்து நிலையம் இருக்கு. பேருந்து நிலையம் இந்த கோபிநாசாமி கோயில் மாலை 8 மணிக்கு பூட்டி 5 மணிக்கு பூட்டிடுவாங்க. இந்த கோயிலுக்கு பேருந்து நிலையம் அப்படின்னா பஸ் வரும் நினைக்கிறேன். கன்ஃபார்மா வீடு எல்லாமே இருக்கு. இந்த காட்டு பாதையில தான் போற மாதிரி இருக்கு. காடு மாதிரி பாதையில போடுங்க. இங்க போறது எப்படி இருக்குதுங்க, குதிரையில போற மாதிரி இருக்கு. சத்தியமா சொல்றேன்.
நீங்க வண்டியில கீழே டக்கு 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 டக்குன்னு போற மாதிரி இருக்கு. கல்ல வீதியாதான் இருக்கு. அதான் பாத்தீங்களா, அதான் மலை. இது வந்து இந்த மலை வந்து செங்குத்தான மலை. சும்மா நார்மலா பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மலை ஏறிடாது. ஏன்னா ரொம்ப வளர்க்க ஆரம்பிச்சிடும். இது வந்து 5th டைம் கிடைக்கிறேன். புரட்டாசி சனிக்கிழமை நாங்க ஃபுல்லா வந்துட்டு இருந்தோம் இந்த மலையை பார்த்துட்டு. இப்பதான் வர்றதுக்காக போறோம் அந்த மலைக்கு. இது வந்து நாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு யோசனை இருக்கிற பாக்குறது. நீங்க வந்து இங்க வந்து டோக்கன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டோக்கன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. டோக்கன் போட்டு இந்த டோக்கன் போட்டாதான் வர முடியுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மழை ஒரு நல்லா விட்டா பாருங்க. மழை பத்தியா எவ்வளவு அழகா கோவிநாத் சாமியை பார்த்து ஒரு கல்லுல கூட நாமம் அவங்க அந்த கோவிலுக்கு கீழே பாருங்க நாமம் மாதிரி தெரிஞ்சுக்கிறியா. அதனால குளிச்சுல எடுத்துட்டு போறாங்க. நீங்க வர்றீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில எடுத்துட்டு வந்துருங்க. வாட்டர் பாட்டில் ஒரு பஞ்சாயத்து டப்பா எடுத்துட்டு வந்துருக்க தண்ணியை வந்து அது என்ன பண்ணுவோம், என்ன ஒதுக்குன்னா இங்க ஒரு பிரசாதம் தருவாங்க. சாயெல்லாம் இங்க தர பிரசாதம். அதே மாதிரி ஒத்தையடி பாதையாதான் இருக்கும். கொஞ்சம் மனசுல தைரியத்தை வச்சுக்கிட்டு வந்துருங்க. இது வந்து பால் பிரசாதமா தருவாங்க. அந்த அவர் அபிஷேகம் பண்ற பாலை போய் அவருக்கு தந்துருவாங்க. அதே மாதிரி நீங்க மாடு வந்து விட்டுட்டு போலாம். எனக்கு மாடு வந்து நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க, நான் வந்து எனக்கு இந்த காரியம் நடந்தா நான் மாடு குடுக்குறேன்னு இந்த காரியம் சீக்கிரமா நடந்துருவான். இதுக்குமே ஒரு பாடு இருக்கு. இதுதான் சொல்லி போவோம். அது ஒரு தனி பார்ட்டா வைப்பாருன்னு சொன்னேன். பாத்தீங்கன்னா இன்னொரு கேட்டு போயிட்டு இருக்கு. போறோமா இல்ல போலாமா ஏப்பா பார்க்கலாம். இருக்குல்ல போலாமான்னு தெரியல. இல்ல உட்காந்துருக்காங்க ஒரு அண்ணன் யாரோ உட்காந்துருக்காங்க. நானும் போவேன் போலான்னு நினைக்கிறேன். பார்த்தேன் யாரோ ஒரு அம்மா தான் உட்காந்துருக்காங்க. உள்ள போலாமான்னு கேட்டேன். டோக்கன் அவங்க தான் வைக்கிறாங்க. இதான் கேட்டு. கேட்டு வந்தாச்சு. எவ்வளவுமா டோக்கனு? 20 ரூபா டோக்கனு. டோக்கன் வந்து 20 ரூபா சொல்றாங்க. கோயிலுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு தனித்த வந்தது. அதான் 20 ரூபா டோக்கன் சார்ஜ் பண்றாங்க. உள்ளேயே போய் நிப்பாட்டிக்கலாம். இங்கேயும் ஒரு கிரவுண்ட் இருக்கு உள்ள நிப்பாட்டுறதுக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க இங்க நிப்பாட்டிக்கலாம். இல்ல நீங்க முன்னாடி இந்த கிழமை எல்லாம் நீங்களும் நிப்பாட்டிக்கலாம். பஸ்ஸஸ் அவ்வளோக்கா வராது இல்லக்கா இங்க. சனிக்கிழமை மட்டும்தான் பஸ் வருமாங்க. பஸ் மட்டும் கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் இங்க வரும். மற்ற பஸ் வராதான். அங்க போய் நிப்பாட்டிக்கலாம். கோவிநாத் சாமி கோயில் அதிகாரத்துல நிப்பாட்டிக்கலாம். இங்க அன்னதான கூடமும் இருக்கு. ஆனா அன்னதானம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. விநாயகர் இருக்காரு. அவர்தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்களா. அதுக்கு மாடு கட்டுவாங்க. அந்த மாடு கட்டுறது கூடம் தான் எல்லாம் இப்ப கட்டாம வச்சிருக்காங்க. அன்னதான கூடம் எல்லாம் இருக்கு. இது மாதிரி காடு மாதிரி இருக்கும். அதான் அன்னதான கூடம். அன்னதானம் போடுவாங்க. இத்தனை கூட்டி வச்சிருக்காங்க. நாங்க என்னைக்குமே அன்னதானம் சாப்பிட்டது இல்லை. அது முடியும் ஒரு 8 பாடம் மாதிரிதான். இன்னும் ஒரு 10 இது நீங்க நடக்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா வந்து நம்ம கோவிநாத் சாமியை பார்க்க வந்து வந்து செஞ்சுட்டா இருக்கும். மேல தண்ணி பாட்டில் கூட எடுத்துட்டு வந்துருங்க. மேல போறதுக்கு தண்ணி பாட்டில புதுசு பண்ணிருக்கோம். மேல பால் வாங்க பிரசாதம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. கோவிநாத் சாமி இருக்கு. ரொம்ப இருக்கு. அப்படிங்களா எல்லா அவதாரங்களும் அப்படியே இருக்காங்க. எல்லா அவதாரமும் இங்க வச்சிருக்காங்க. பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா அவ்வளவு கோபிநாத் சாமி கோயிலுக்கு வந்தாச்சு. கோபிநாத் சாமி கோயில் வந்தாச்சு. இப்ப வந்து செப்பல் இங்கே போட்டுடலாம். இங்க முன்னாடி எங்க வண்டிக்கிட்டே போட்டுறேன். பாத்தீங்களா காரு மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. இங்க வந்து கருடனும் ஆஞ்சநேயரும் ஸ்டார்டிங்ல இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அது கிளம்பிடலாம். நானும் மைக்க நான் கையில வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்றேன். துளசி நாங்க வாங்கியிருக்கோம். அந்த பூ மார்க்கெட்ல துளசி வாங்கிட்டோம். இங்க வந்து இங்க துளசி எதுவும் இருக்காது. நம்ம ஹேண்டி சங்கு விதிரலாம். எப்படி 10 இதுன்னு தெரியல. வந்துருக்குற அவ்வளவாவது போச்சு. வாங்கணும் மேல போயிடலாம். அப்புறம் நான் வந்து இந்த இதுதான் வாங்கி பஞ்சாமிரத டப்பா. இதெல்லாம் நம்ம கருடாழ்வார்
ஆஞ்சநேயர், சாரி ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் வாயுபுத்ரா. நானே ஒரு கஷ்டமா காத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம கருடாழ்வார் இங்க இருக்காரு. நல்லா பாத்துக்கோங்க. கருடன் கும்பிட்டீங்களா? மேல போலாமா? சூப்பரா இருக்கு, இடமே நல்லா இருக்கு. ஆனா உண்மையே நல்லாதான் இருக்கு. நீங்க ஒரு ஹாஃப் டே பிளானு அப்படின்னா இங்க வேணா வாங்க, வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே எவ்வளவு செங்குத்தா இருக்குன்னா ரொம்ப செங்குத்தா இருக்கு. இந்த வீடியோ நான் ரொம்ப கொஞ்சம் அதிகமா தான் வீடியோ எடுத்திருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். எவ்வளவு செங்குத்தா போகுது தெரியுங்களா? எவ்வளவு செங்குத்தா போகுது பாத்தீங்களா? மேல நாம இருக்குது அப்படின்னு இங்க பாத்தீங்களா? இந்த ஹயகிரீவர், நரசிம்மர் எல்லாரும் இருக்காங்க. நல்லா இருக்கு இதுவுமே. எவ்வளவு செங்குத்தா போகுதுன்னா வாங்க, இதையாடா செங்குத்துன்னு ஏப்பீங்க. இன்னும் மேல போய் காமிக்கிறேன். இங்க மெயினா நீங்க வர்றது வந்து யாராவது கூட இருக்கவங்களோட வாங்க. எனக்கே என்னமோ சத்தம்லாம் கேக்குது. குரங்கு அதிகமா இருக்கும், அதுங்க பிடிக்கிட்டு போக பார்க்கும் பாத்தீங்களா? சரி கேட்டு பாருங்களேன். இத எல்லாமே வந்து காட்டு அணிலுங்க, காட்டு பறவைங்கலாம். நீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த மலை வந்து ஏறதுக்கு ஒரு 20 minutes 30 minutes ஆகும். டிக்கெட் என்கிட்ட தான் இருக்கு. என்னமோ போட்டிருக்காங்க, கூட எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க வந்து பொறிக்கல் எல்லாம் விற்பாங்க, உட்கார்றதுக்கெல்லாம் இருக்கு. பொறிக்கல் எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடு கட்டுற ஏதாவது இந்த கல்ல அடிக்க வச்சா வீடு கட்டுவாங்க, வீடு கட்ட வந்துருவோம்னு சொல்லுவாங்க. இது அணிலு, காட்டு அணிலு ஓடுது. காட்டு அணில் எல்லாமே இங்க இருக்கு. நம்மளுக்கு ஒரு குட்டி காட்டு அணில் கிடைச்சா நல்லா இருக்கும். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த அணில் வந்து தேவின்னு பேர் வச்சு 3 நாள் தான் ஆச்சு. அது கீழே விழுந்துருச்சு. எங்க அப்பா தான் காப்பாத்தினாரு. எங்களால் டேம் பண்ண முடியல. எங்க வீட்டுல எங்க அம்மா வேணான்ட்டாங்க, நீ இது பண்ணாத அப்படின்ட்டாங்க. வேணாம், அது அணில வச்சு வளர்க்காத, அது ஃப்ரீடம் விட்டுருந்துட்டாங்க. அதுக்கு எவ்வளோ செஞ்சுட்டா ஏறிக்கிட்டே இருக்கு. 600 ஒரு 500ல இருந்து 600 படிக்கட்டு இதுல இருக்கும். ரொம்ப செங்குத்தா போகுது. எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம இந்த மலையோட கதையை கேட்கலாம். ஒரு அரசு வந்து ஒரு காலத்துல இருந்தான். அவருக்கு வந்து ஒரு பையன், அவன் பேரு கோபிநாசாமி. கோபின்னு ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பையனும் ஒரு மிஸ்ஸஸ், அந்த அரசரோட மிஸ்ஸஸ் ஒரு என்ன வயசு பசு வச்சிருந்தாங்க. அந்த பசுல என்ன ஆயிடுச்சு, வறட்சி வந்து அதனால இருக்க முடியாத மாதிரி போயிடுச்சான். அப்ப வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு குடிக்கணும்னு அவன் வீட்டுல இருந்த மிச்சம் சாப்பாடுலாம் அந்த அரசருக்கு வந்துட்டான். அவருக்கு அதனால என்ன சொன்னாரு பிச்சைக்காரரு, இந்துக்கள் சைடு வாங்க, உங்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப வந்து 3 நிமிஷத்துக்கு வந்திருக்காங்க. ரெட்டார் சத்திரம் கிட்ட இந்த கோபிநாசாமி கோயில் கிட்ட உட்காந்துருக்காங்க. நிறைய பசு எல்லாம் இருந்திருக்க, பசுலையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து பசு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, கூட்டிட்டு வந்தவங்க இதே இருக்காங்க. திடீர்னு என்ன இது இங்க இருக்க எல்லாம் இந்த கிரீன்ஸ் எல்லாமே, இந்த பிளான்ஸ் எல்லாமே இங்கேயும் வறட்சி ஆகுது. அப்ப அந்த அரசரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் என்ன சொல்றான், இன்னைக்கு நைட்டு வந்து நல்ல ஒரு மழை பெய்ஞ்சிச்சுன்னா நான் வந்து என்னோட உயிரை வந்து பெருமாள் தந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு, கிரீன்ஸ் எல்லாமே வளர்ந்துருது காடு. அப்ப வந்து அந்த பையன் உயிரை கொடுத்துட்டான் பெருமாளுக்காக. அவன் பெருமாள் வந்து அந்த பையனுக்கு முத்தி கொடுத்துருக்காரு. முத்தி கொடுத்தனாலதான் கோபிநாத சுவாமின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற கண்ணனு கடைகளும் இருக்கு. பாஸ்டா எல்லாம் சொல்லி ஏறேன் வெள்ளிகிரி போலான்னு சொல்லியிருந்தேன். பாத்தீங்கன்னா வெள்ளிகிரி போலான்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்ன ஆயிடுச்சு, நான் ஸ்கேட்டிங் போயிருந்தேன் சனிக்கிழமை. அதுக்கெல்லாம் காலில்
கீழே வந்து என்ன ஆயிடுச்சு, உட்காந்துக்கிட்டே போயிடுச்சு. அதை வச்சு டக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் மேலேயே ஏற முடியல. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டாய்லெட் கூட தான் இருக்கு. இது ஃபுல்லாவே காருன்றவங்க அங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. டாய்லெட் போனா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுங்களா கல்வெட்டு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அவர் பேர் வந்து ஸ்ரீ கோவிநாசாமி. திருச்சியில வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பையன் வரீங்கன்னா இங்க வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து பைக்ல அல்லது கார்ல வரீங்கன்னா டிரைவ் பண்ணுங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு சனிக்கிழமை மட்டுமே பஸ் இருக்கும். அதுவும் டைமிங் எல்லாம் கிடையாது. எப்பயாவது ஒரு பஸ் வந்துருக்கும். ரெக்கையா இருக்கிற பஸ் கரெக்டா என்ன சைடு வருமா? ஸ்கூலுக்கே போக முடியல. காய்ச்ச மண்டையில இடிச்சுக்கிட்டேன் ஸ்கூல்ல. இடிச்சதும் அதான் எனக்கு காலையில தொண்டை ஃபுல்லா கட்டி இருக்கு. தொண்டெல்லாம் வலிக்குது பேச பேச வலியெல்லாம் வலிக்குது. அவன் செங்குத்தான முறையே கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஃபாஸ்டா ஏறன்ற பேர்ல ஏறிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய போறோம்? நீங்க ஒரு இந்த பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதாவது சொன்ன செங்குத்தா இருக்குன்னு பாத்தீங்களா? ஓடி ஒரே ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவன் தர்ற வியூ பாயிண்ட் வைக்க போறேன். அடுத்து நம்ம சமயபுரம் போறோம். சமயபுரம் இங்க இருந்து தெரியும். வாழை மேல ஏறணும். எங்கதான் ஏறதுன்னு தெரியல. அங்க பாரு இருக்கா, அவ்வளவுதான். ஒரு அருமையான வியூ பாயிண்ட். கேப்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பூ மாறி போயிருக்கு. வந்துருந்தான்னு சொன்னாங்க பாத்தீங்களா யாரும். அவங்கதான் போல 2 பேர் இறங்குறாங்க. ஓகே, மேலே போன பிறகு காமிக்கிறேன். நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு. மயிலும் கத்துது. எனக்குள்ள மயிலாம் இருக்கும் போல இங்க. மேல போனோம். மேல வந்துட்டோம். இந்த கம்பி கிட்ட வந்துட்டோம். குடிநீரும் இருக்கு போல. மரத்துல இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. போகணும். மேல போயிட்டு காமிக்கிறோம். 2 கோடி வருடம் ஆயிடுச்சு. மயில கூடிக்கிட்டே இருக்கு. நாங்க மயில ஒண்ணு கூட பாக்கல போறோம். இங்கேயும் இருந்தாலும் மயில் கூடிக்கிட்டே இருக்கு. அமைதியா இருக்கு. அகஸ்தியர் மலை இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரிதான் இருக்கு. இவ்வளவு காமா இருக்கு. அகஸ்தியர் மலை மாதிரிதான் இருக்கு. இது சத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல, கிளியரா இருக்கு. இது பண்ற மாதிரி நல்லா மூச்சு ரொம்ப ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. வர எங்க வேலையை ரொம்ப இல்லை. வந்து இங்க இந்த சாப்பாடுக்கு நல்லா இருக்கும். இப்போதைக்கு கிடையாது. இதான் அவ்வளவா கோவிநாசாமி பார்க்க வந்தாச்சு. இங்க வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த விளக்கு ஏற்றி வச்சு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்த அரசன் கதை சொன்னேன் பாத்தீங்களா, அதுல வந்து அப்ப வந்து சித்தரா அப்படின்னு கேட்பீங்க. சித்தர் கிடையாது, பெருமாள் வந்து காப்பாத்துறதுனால வந்து கோவிநாசாமி கூப்பிடப்படுது. அவ்வளவுதான். ஆடி அசந்து வந்துகிட்டு இருக்கோம். உடம்பெல்லாம் வலிக்குது. வந்தாச்சு. ஒரே பேர் மட்டும் உட்காந்துருக்கு. போய்தான் பார்க்கணும். இருக்க மாதிரியே இருக்கு.
ஃபைனலாக நாங்கள் தேடி வந்த பெருமாளையும் பார்த்தாச்சு. அப்படியே ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு. கிட்ட வந்த பிறகு தான் உயிரே வருது. பார்த்தீங்களா, இதுதான் கோபிநாத் சாமி. அவரை பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. அந்த கீழே ஒருத்தவர் இருக்கார் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கண்ணா. எனக்கு அதான் ரொம்பவே சிரிப்பாக வந்துச்சு. நாங்கள் வந்த உடனே என்னமோ நாங்கள் கெஸ்ட்டு மாதிரி எல்லா நாயும் எங்களை வந்துருச்சு. எங்கே வரவே இருக்கிறாங்க 2 பேர். நாங்கள் பிஸ்கட் ஏதாவது வாங்கிக்கலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துக்கலாம் மேலே ஏறுறப்பன்னு நினச்சிருந்தோம். அது எடுத்துருக்கலாம், ஆனால் நாங்கள் எடுக்கலை. அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஐயர் வந்து அந்த சைடு கம்பிக்கு வாப்பா அப்படின்ட்டாங்க. நடுவில் வந்து ஒரு வேலி மாதிரி இருக்கும், அந்த வேலியை ஏறி குதிக்க சொல்லிட்டாங்க. எனக்கு என்னடா இது ஏறி குதிக்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து அந்த சுற்றி வர சொன்னாங்க, ஏறி குதிக்கலாம்னு சொல்லலை. நம்ம வந்து என்றைக்குமே சுற்றிலாம் வரமாட்டோம். நம்மளாம் சுற்றி வளைச்சி வர்றதில்ல, ஸ்ட்ரெயிட்டு. அதனால எப்படி தாண்டுறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா என் சைஸ் தான் என் அளவு கூட இல்லை. எப்படியோ ஒரு வழியாக குனிஞ்சு பரண்டு அப்படியே எந்திரிச்சு வந்தாச்சு. ஐயருமே திறந்துட்டார். திறந்தோடனே அந்த அவதாரங்கள்லாம் இருந்துச்சு. அவதாரம் நான் காமிக்க டைம் இல்லை, அதனால தான். அந்த கீழே ஒருத்தவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஒரு காப்பர் மாதிரி ஒருத்தவர் இருக்கார்ல, அவர் தான் அந்த அரசனோட பையன். எங்கள் அப்பாவை இது கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து நாங்கள் சங்கு ஊதலாமான்னு கேட்டோம். அங்கே சங்கு ஊதக்கூடாது தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கெல்லாம் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கொண்டு வந்ததே வேஸ்ட்டாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்கிறதுனே எனக்கே தெரில, அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் வந்து நாங்கள் சரி அது வந்து பால் ஊற்றுறப்ப தான் ஊதணுமா அப்படின்ட்டாங்க. அது பிறகு நாங்கள் அபிஷேகம் அப்புறம் நான் வந்து தீபாராதனை காமிக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தீபாராதனை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாராதனைலாம் கேட்டுக்கோங்க. தீபாராதனை காமிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படியே வந்துட்டோம் அப்படின்னு. எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்க்குறது அப்புறம் வந்து நாங்கள் பால் எடுக்கலான்னு சொல்லி பால் எடுக்க போயிட்டோம். பால் எடுக்கிற இடத்துல தான் பார்த்தா அந்த ஒரு வேலி மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா தேனி பால் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் அங்கே தேனி மறந்துக்கிட்டு இருந்துச்சு. தேனி செத்துருச்சுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா லைட்டாக மூவ் ஆச்சு. உடனே நம்ம கண்ணு முன்னாடி வந்து உயிரை காப்பாற்றி ஆகுண்டான்னு சொல்லிட்டு காப்பாற்ற போயிட்டேன். காப்பாற்ற என்ன செய்யறதுன்னே தெரில. அவங்களுக்குள்ள ஒரு பத்தி ஒரு பாதி ஏறிஞ்ச ஒரு பத்தி இருந்துச்சு, அது அமர்ந்துருச்சு ஃபுல்லாக. அமர்ந்து பத்தி எடுத்துகிட்டு நான் எப்படியாவது இந்த தேனியை காப்பாற்றிடுறேன்னு சொல்லி பத்தி எடுத்துகிட்டு ஓடிட்டேன். இந்த இதிலே பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ இது பண்ணேன்னு. அந்த தேனி என்னை அப்படியே அதை தூக்கணுன்னே ஜிஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் அதான் நான் பயந்துருந்தேன்னா அந்த தேனியை நான் கீழே விட்டே நசுக்கியிருப்பேன். அப்புறம் இந்த வத்தியை தூக்கி போட்டு அந்த தேனியை பாருங்களேன் அப்படியே அப்படியே தவள ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் பாலுமே இது பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து தேனி இதாகிட்டு இருந்துச்சு. விஷம் கலந்தாலும் கலந்துருவோம். அதனால் பாலும் நான் பண்ணல. நீங்கள் பார்க்குறது என்னமோ சும்மா சிம்பிளாக எழுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே வந்து நீங்கள் ஏறுனீங்கன்னு வைங்களேன், ஸ்வெட்டாகி ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. என் ஃபோன் வேறு சம்மந்தமே இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, ஃபுல் டார்க்னஸ் மோடு போயிடுச்சு. எதுக்கடா அப்படி டார்க் ஆகுதுன்னு நான் லைட்டெல்லாம் கூட்டி பார்க்குறேன். அந்த டார்க்னஸ்க்கு ஃபுல் டார்க் ஆயிடுச்சு. எனக்கு ஏன்னே தெரிலங்க. பார்த்தீங்களா, போக டார்க் ஆகுதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எனக்கு அவ்வளோதான், இதோடய நம்ம முடிச்சாச்சு. உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா. அந்த சந்தோஷத்தை எதுவுமே பண்ண முடியாது. பாய் கைஸ்.